இன்னைக்கு கொஞ்சம் கூட கலர் சேர்க்காம ரொம்பவே வித்தியாசமான முறையில ஒரு சூப்பர் ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இதை செய்ய வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு 1/4 கிலோ கேரட் எடுத்து இப்படி நறுக்கிக்கோங்க. 1/4 கப் மில்க் பவுடர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம இப்படி கரைச்சு தனியா வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 1/4 கப் நெய் ஊத்தி நறுக்கின கேரட்டை போட்டு நல்லா வதக்குங்க. கேரட் இப்படி நெய்ல நல்லா வதக்கும் போது அதுல இருக்க பச்சை வாசனை போயிடும். ரெசிபியும் சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கும். கேரட் நல்லா வெந்தவுடன் அது ஒரு பிளேட்ல இப்படி மாத்தி வச்சிருங்க. இப்ப கேரட் நல்லா ஆற வட்டி அது ஒரு மிக்சியில மாத்தி கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப கடாயில இருக்க அதே நெய்ல 1/2 கப் ரவை சேர்த்து மிதமான தீயில நல்லா வருங்க. ரவை லேசா நிறம் மாறின பிறகு நம்ம அரைச்சு வச்ச கேரட் பேஸ்ட சேருங்க. தீ மிதமாவே இருக்கட்டும். இப்படி செய்யறதுனால சுத்தமா கேரட் வாசனையே வராது. ஆனா அழகான ஆரஞ்சு கலர் மட்டும் கிடைக்கும். எல்லாம் நல்லா ஒண்ணு சேர வட்டி அதுல நம்ம கலந்து வச்ச மில்க் பவுடர் பேஸ்ட் சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் 1 இல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. தர்பூசணி விதை ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறுங்க. கடைசியா 3/4 கப் சர்க்கரை சேர்த்து லேசா இழக வட்டி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான கேரட் கேசரி ரெடி.